உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கான மெசேஜ் டைட்டில் என்னன்னா அங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் என்னுடைய பரலோக பிதான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தரும் உங்களுக்குன்னு பர்சனலாக எடுத்துக்கலாம், சரிங்களா? என்னுடைய பரலோக பிதாவின் வாஞ்சை, சித்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி என்னன்னா என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது, என்ன ஆசிர்வதிக்கிறது, எனக்கு தேவையான சகலம் செய்கிறது தான் அவரோட சித்தம், அவரோட மகிழ்ச்சி, அவரோட சந்தோஷம். இப்போது நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அதை சொல்லி பார்த்துங்க. என்னோட அப்பாவோட சித்தம், என்னோட அப்பாவோட ஆசை என்ன? என்னோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது, எனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறது, அதுதான் அவருடைய சித்தம், சரிங்களா? இது நேற்று இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது யூஸ்வலாக அந்த ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணுவேன். என் பையன் பார்த்துட்டு இருந்தது, ஏன்பா பரலோக பிதா அப்பா பாசமானவர்னு சொல்கிறியே, நீ பாசமாக இருக்கியா? நீ பாசக்கார அப்பாவை மாறிட்டு இதை பற்றி பேசு அப்படின்னு சொன்னான். இந்த மெசேஜ் கல்யாணம் ஆகாத ஒரு குழந்தை இல்லாத அப்பா அம்மாவுக்கு எந்த அளவுக்கு விளங்குன்னு தெரியலை. ஏன்னா குழந்தைகளுக்கு ஆமாம் பெருசாக பண்ணிட்டாங்க எங்கள் அப்பா அம்மா அப்படிங்கிற ஒரு தோற்றம், ஒரு எண்ணம் தான் இருக்கும். இந்த அப்பா அம்மாக்களுக்கு தான் தெரியும், அம்மாக்களுக்கு தான் தெரியும் பிள்ளைங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு முன்னாடி கரெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ஸில் பேசினா கூட எவ்வளவு அன்பும் பாசமும் உள்ள நிறைஞ்சிருக்குன்னு அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும், சரிங்களா? ஒரு காமன் மீம் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு நான் உணர்கிற தருணத்தில் நீ பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறக்கு எனக்கு ஒரு பையன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பொழுதுமே அப்பாவோட அன்பை பசங்களால் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்க முடியாது. அது நம்மளோட குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் பொருந்தும். நம்ம பரலோக பிதாவோட அன்பு எந்த அளவுக்கு அவர் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தையும் நம்மளுக்கு தேவையான எல்லாம் கட்டவிழ்க்கிறதுக்கு எவ்வளோ வாஞ்சியாக இருக்கார், எவ்வளோ பண்ணுறாருங்கிறத கம்ப்ளீட்டாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு மத்தேயு 7:11 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன பிரதர், பாஸ்டர் நான் நீதிமான் சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் திடுதிப்புன்னு தொடக்கத்திலே பொல்லாதவர்களாக நீங்கள். இப்போது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகராம் ஏற்றுக்கொண்டு ஆவியானவர் எப்போ உள்ளே நம்ம கூட வாசம் பண்ணுறாரோ நம்ம நீதிமான், சரிங்களா? பொல்லாங்கன்னு இல்லை, சபையில் வேற ஒருத்தர் இல்லை, உலகத்தார் இல்லை, உங்களோட ஹார்ட்டே உங்களை கொஷின் பண்ணால் நீங்கள் சொல்லணும், நான் நீதிமான், எனக்கு தேவையான சகலமும் அவர் செய்து முடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. இங்கே அவர் சொல்கிறது காமன் பீப்புளுக்கு. ஒரு இடத்துல ஒருத்தன் கேட்பான், நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன ஏன்பா நல்லவங்கிற? தேவன் ஒருத்தரை தவிர நல்லவர் யாரும் இல்லை. இப்போது ஏசு கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியமாக இல்லைன்னா நம்மளும் இந்த பொல்லாதவர் தான். ஆனால் இன்றைக்கி அந்த கேட்டகரியில் நம்ம வரமாட்டோம், சரிங்களா? சரி, நம்ம பொல்லாதவர்கள் இல்லை, ஒரு நார்மல் அப்பா அம்மா, அவரோட ஸ்டாண்டர்டில் உள்ள ஒரு அப்பா அம்மாவா? இல்லை, ஒரு ஓகே அப்பா அம்மா. இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் குறை என்னென்னா, நீ உனக்கு வேணுங்கிறலாம் எடுத்துக்கிற, எனக்கு தேவையான எடுத்து தர மாட்டேங்கிற. அப்போ எனக்கு எடுத்தால் 10 வருஷத்துக்கு 10, உனக்கு எடுத்தால் 6 மாதத்தில் மாற்றணும், 2 ட்ரெஸ் எடுத்துக்க. அவங்களுக்கு விளங்காது இல்லைங்களா? ஸோ இப்போதைக்கு அவங்க கேட்டகரியில் நம்ம ஓகே அப்பா அம்மாவை இருந்தால் கூட அவங்க கேட்குறத, அவங்களுக்கு பிடிச்சத அவங்க கேட்காமே செஞ்சு தர எண்ணம் இருக்குது இல்லைங்களா? அப்பா அம்மாக்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவை? அப்போ பிள்ளைங்க பிறந்த பிறகு கேட்குறத விடுங்க. ஒரு அம்மா கர்ப்பமாக இருக்குன்னா அந்த குழந்தை வரப்போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அந்த ராக்கிங் பெட்டு, தேவையான பொருட்கள், பொம்மை, கிளுகிழுப்பை, தேவையானதெல்லாம் வாங்கி வைப்போம் இல்லைங்களா? பிள்ளை வரவே இல்லை. எப்படி அவர் ஆதாம் ஏவாளை உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஏதேன் தோட்டத்தையும் சர்வத்தையும் செய்து வச்சாரோ, 2 பேத்துக்கு அவ்வளோ அவசியமா? நம்ம பிள்ளைங்க நம்ம அப்படி தான் செய்வோம். நம்மளே அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர்? நீங்கள்
கேட்குறத மட்டும்தான் செய்வாரா? நீங்கள் கேட்குறதுக்கும் நினைக்கிறதுக்கும் சொப்பனம் காண்கிறதுக்கும் அதிகமாக செய்கிற தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்னு நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். சரிங்களா? சரி, யாக்கோபு 1:17 பார்த்தீங்கன்னா, நல்லதுன்னு உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடந்ததுன்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கேருந்து மட்டும்தான் வர முடியும்? பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து மட்டும்தான் வந்தா உண்டு, இல்லைன்னா இல்லவே இல்லை. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது கொடுத்தது யார்? உங்களுடைய அப்பா. அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். ஆனால் அவர் உங்களுக்கு செஞ்சதுக்கு ரீசன் என்ன? அவர் உங்கள் அப்பா, என்னுடைய நேசகுமாரன், என்னுடைய நேசகுமாரத்தின் இயேசுவை மட்டும் அவர் கூப்பிடல. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் ரட்சணம் ஏற்றுக்கொண்ட எல்லா பேரும், அவருடைய இரத்தத்தால் கொழுப்பட்ட எல்லாரும் எப்படி தான் இருக்கீங்க? அவருக்கு அவருடைய நேசகுமாரன், அவருடைய நேசகுமாரத்தையாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு சகலமும் பூர்ணமும் அவர் செஞ்சு கொடுத்துருக்கார். சரிங்களா? இது ரெண்டில் ஏதாவது ஒன்று விளங்கலை அப்படின்னா, இந்த ரோமர் 8:32 சகலத்தையும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக காமிச்சு கொடுத்துரும். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதபடி. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தார்? அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்காகவும் எனக்காகவும் கிருபாதார வழியாக ஒப்பு கொடுத்தார். சரிங்களா? எப்போ? நம்ம மனம் திருந்தி நல்லவங்களாய் வந்த பிறகு, நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுதே நம்மளுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்த அவர். இன்னைக்கு நீங்கள் சுகவீனமாக இருக்கீங்க, எனக்கு ஆண்டவர் சுகம் தரலன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவை விட உங்களுக்கு தரக்கூடிய சுகம் பெரியதை ஆண்டவர் பார்க்குறாரா? எனக்கு தேவையான பணம் இல்லை, பற்றாக்குறை. அப்போது இயேசு கிறிஸ்துவோட இந்த பைசா பெரிய விஷயமா பார்க்குறாரா? இயேசு கிறிஸ்துவோட ஆண்டவர் பெருசாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குமானா இல்லை. அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்கு தந்துட்டார்னா ஏதாவது வேற ஒன்று தராமல் இருப்பாரா? பாசிபிளே இல்லை. விட்டுறது எல்லாம் ஒன்றுமே இல்லை. கம்பேர்ட் டு ஜீசஸ் கிரைஸ்ட், உங்களோட ஹெல்த், உங்களோட ப்ரொவிஷன், உங்களோட பிளெஸ்ஸிங் எல்லாமே ஜீசஸ் கிரைஸ்டோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பொருட்டே கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவே தந்துட்டாருன்னா இதெல்லாம் தரமாட்டாரா? இப்போ இதோட இந்த நற்செய்தின்னு சொல்லுவோம்ல, இயேசு கிறிஸ்து நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுதே, நம்ம சகல தப்பிதங்களில் இருக்கும் பொழுதே நம்மளுக்காக அடிக்கப்பட்டார். இதுதான் நற்செய்தி. இப்போ இதோட இந்த மெசேஜ் முடிச்சுக்கலான்னா முடிச்சுக்க முடியும். ஆனால் சில சமயம் நம்ம மாம்சம் சொல்லும், அதெல்லாம் இருக்கட்டும் பிரதர், அவர் கொடுத்துட்டார், பெற்றுக்கொள்ள நான் ஏதாவது பண்ண வேண்டுமா? அதெல்லாம் இல்லை பிரதர், எல்லாம் முடிந்தது அவர் என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கே சகலம் உங்களுக்கு. நான் சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் ஒத்துக்க முடியாது. அது எப்படி? அவன் கிளாஸில் ஒழுங்காக படித்தான், நல்ல மார்க் எடுத்தான், நல்ல வேலை பார்க்குறான், நான் ஒழுங்காக படிக்கல. அப்போ ஒழுங்காக படிக்கணும், ஒழுங்காக இருக்கணும். இந்த உலகத்தரமாக சர்டன் திங்ஸ் யூ ஹாவ் டு ஃபுல்ஃபில் டு பி பிளஸ்ட். இந்த மாம்சத்துக்கான அந்த ஆன்சர் தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ ஆண்டவரோட ஆசீர்வாதம் அவர் தந்துட்டார், இருந்தாலும் நானும் எதாவது பண்ணி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபெய்த், விசுவாசம். எபிரேயர் 11:6 இது தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கிட்டு ஒரு சபைக்கு வந்த யாராக இருந்தாலும் இந்த இது தெரியாமல் இருக்கவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். சரிங்களா? இப்போ என்னோட ஒய்ஃப் அம்முக்குட்டி, முதல் குழந்தை ஜெசிகா பிறந்து கொஞ்ச நாள் அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுச்சு. சரிங்களா? அப்போது அது போய் ஒரு உறவினர்கிட்ட அட்வைஸ் கேட்டுச்சு. மாமா, இந்த பிள்ளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, நான் என்ன பண்ணுது மாமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்போ அந்த புத்திசாலி மாமா சொன்னார், எப்போ பாப்பா வருதோ 2 அடி போடு,
அதுக்கப்புறம் ஓடி போயிடும் அப்படின்னாரு. அப்படி சொன்னவரை நான் பார்க்குறேன், அவரும் அவங்க வீட்டுக்காரமாகவும் பேர குழந்தைய கங்காரு குட்டி மாதிரி தூக்கி வச்சுட்டே சுற்றுறாங்க. ஒரு தோட்டத்துக்கு போவோம், நாய்க்குட்டியை வாழைக்கிட்டே ஓடி வரும், ஏன்னா பிஸ்கட் போடுவோன்னு சொல்லிட்டு. டெய்லி போகும்போதெல்லாம் 2 அடி கொடுங்க, திரும்பி பார்க்குமா? ஒன்றுமில்லாத இதுக்கே தெரியுதுன்னா நம்ம அப்பாவுக்கு தெரியாதா? நம்ம பிள்ளை நீ வந்தால் மட்டும் போதும், டேய் நீ செத்துட்டேன்னு நினைக்கிறேன், நீ சாகிற வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு தேவையான பங்கு எனக்கு பிரித்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு குமாரன். பன்னிகை சாப்பிட்ற தவிட்டை கூட சாப்பிட முடியல. மனம் திருந்தி அவன் தான், எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிட்றான், இங்கே பன்னி சாப்பிட்ற தவிட்டை கூட என்னால் சாப்பிட முடியல. நான் போய் எங்கள் அப்பாட்ட, அப்பா பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு க்ளீனாக ரிஹர்ஸ் பண்ணிட்டு வர்றான். அவன் வாயை திறந்து பேச விட்டாரா அப்பா? அவன் தூரத்தில் வரும்போதே ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி, ஒழுங்காக குளிச்சிருக்க மாட்டான், பன்னிகளோட ஸ்மெல் அவன் மேலே அடிச்சிருக்கும், கட்டி பிடிச்சார், முத்தம் கொடுத்தார், சகலத்தையும் செஞ்சார். அன்னைக்கு பாவம் ஒரு கண்ணுக்குட்டி அடிக்கப்பட்டது, துயர சம்பவம், செலிப்ரேட் பண்ணார். இன்னைக்கு நீங்களும் நானும் இது செஞ்சாதான் ஆசீர்வாதம், இப்படி இருந்தால் தான் உண்டு அப்படின்னா நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். இந்த விசுவாசம் எப்படி வரும்? இப்போ நம்ம விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இது விசுவாசம் எப்படி வரும்? இதுவும் மனப்பாமாக எல்லாருக்கும் தெரியும். ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்போது நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், விசுவாசம் ரைஸ் ஆகுது. சரிங்களா? இது தெரிஞ்ச அளவுக்கு எபேசியர் 2:8 நம்மளுக்குள்ள சிங்க் ஆயிருக்கா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், கிருபையா விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்போ இங்கே 3 விஷயம் இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. கிருபை கிரேஸ், விசுவாசம் ஃபெய்த், ரட்சிக்கப்பட்டீர்கள். சரிங்களா? சால்வேஷன். இது நீங்களா உங்களுக்கு எடுத்துக்கிட்டது கிடையாது, அவர் கொடுத்த கிஃப்ட். இப்போ எது கிஃப்ட்? ரட்சிப்பு சால்வேஷன் கிஃப்டா, கிருபை கிரேஸ் கிஃப்டா, இல்லை ஃபெய்த் விசுவாசம் கிஃப்டா? எது கிஃப்ட்? ஓகே, எதிர்த்த கடையில் போய் ஒரு நாள் டேனியை நெய் வாங்கிட்டு வாடா, நெய் ரோஸ் சாப்பிட்லான்னு சொன்னேன். அவன் நெய் வாங்கிட்டு குலோப் ஜாமுன் பேக்கெட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னான். இப்போ உலகத்தரமாக ஒரு பொருள் வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதோட ப்ரைஸை இதில் சேர்த்து வச்சிடுறாங்க. கரெக்டாக? இப்போது நீங்கள் சால்வேஷன் ஃப்ரீன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சால்வேஷன் ஃப்ரீன்னு வச்சுக்கோங்க. அப்போ கிருபையும் விசுவாசமும் உங்களோடதே இருக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கிரேஸ் நம்மளோடது இல்லை, கிருபை அவர் கிருபையாக கொடுக்கறது. ஓகே, அப்போ கிருபை ஃப்ரீ, சால்வேஷன் ஃப்ரீ, விசுவாசம் நான் வச்சுருக்கணும். இப்படி தோணுச்சுன்னா, இது வாங்கினா இது ஃப்ரீனா இதோட ப்ரைஸும் அதில் இன்க்ளூட் இல்லையா? உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீன்னு சொன்னால் அன்கண்டிஷனலாக இருக்கணும். தெர் இஸ் நோ ஸ்ட்ரிங் அட்டாச்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரீ செமினார் சார், நீங்கள் வாங்க, நீங்கள் உள்ளே போன பிறகு தான் தெரியும் இந்த இது சார், அது சார், இது வருது சார், இதுக்கு ஃப்ரீனே கூப்பிட்டுருக்க வேணாம் அப்பா நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த 3ல் எது ஃப்ரீன்னு கேட்டால் நான் 3மே ஃப்ரீன்னு சொல்லுவேன். இதுக்கு தேடி பார்த்தீங்கன்னா TLB ஒரு இங்கிலீஷ் ரிவிஷன் பைபிள் சொல்லுது, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கைண்ட்னஸ், அவரோட கிருபையினால், யூ ஹேவ் பீன் சேவ்டு த்ரூ ட்ரஸ்டிங் கிரைஸ்ட். அதே 3 வார்த்தை, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கைண்ட்னஸ் கிருபை, யூ ஹேவ் பீன் சேவ்டு சால்வேஷன் த்ரூ ட்ரஸ்டிங் கிரைஸ்ட் விசுவாசம். அண்ட் ஈவன் ட்ரஸ்டிங் இஸ் நாட் ஆஃப் யுவர் செல்ஃப். ஈவன் அந்த விசுவாசம் இருக்குல்ல, அது நம்ம பொறுத்தது கிடையாதான். இட் டூ இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஈவன் விசுவாசமே அவர் உங்களுக்கு ஈவா கொடுத்தது தான். இன்றைக்கி விசுவாசம் இல்லை அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிறையா இடத்துல ஆண்டவருக்கும் எனக்கும் முன்னாடி பாவம் பிரச்சனை பொல்லாங்கன்னு தடையாறதான்னா, இன்னைக்கு கிறிஸ்துவ அறிஞ்சுக்கிட்ட ஜனங்கள் மத்தியில் எனக்கு விசுவாசம் இருக்கா?
இந்த விசுவாசத்தை கொண்டாந்து நம்மளுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு 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 பார்ட்டிஷன், ஒரு பிளவு மாதிரி வச்சிடறோம். இங்கே பாருங்கள், ஈவன் விசுவாசமே என்னவா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? இட்ஸ் அ கிஃப்ட். இது தேவனுடைய ஈவு. அதுதான் எபேசியர் 2:8 சொல்லுது. இந்த டிஎல்பி வேர்ஷன் இங்கிலீஷ் ரிவிஷன் இதை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரிங்களா? இன்னும் ஒரு லெவல் போய் நம்ம பார்க்கணும்னா எபிரேயர் 12:2 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். இப்போ விசுவாசத்தை தொடக்கிறவர் யார்? ஏசு கிறிஸ்து. அது என்ன? ஸோ நம்ம எல்லாம் விசுவாசத்தை தொடக்கிறவங்க, அது என்ன முடிக்கிறவர்? விசுவாசத்தை தொடங்கினவர் முடிச்சிருவோம்டா, ஃபினிஷ் பண்ணிடுவோம். சில சமயம் நான் சொல்லுவேன் இல்லை, தமிழில் வாசிக்கும்போது எனக்கு அதோட அந்த ஜூஸஸ், அதோட உள் அர்த்தம் சில சமயம் புரியாமல் இருக்கும். பிரதர் ரொம்ப பீட்டர் விடுறார் அப்படின்னு யாருக்கா தோணுச்சுன்னா, உங்களுக்கு தமிழில் சில சமயம் உரசலாக, சில சமயம் நெருடலாக இருக்கக்கூடியதை வேற ஒரு ரிவிஷனில் நீங்கள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு விளங்கும். இங்கே இதோட மூல பாஷை கிரேக்கில் பார்த்தாலும் சரி, இல்லை நிறைய இங்கிலீஷ் ரிவிஷன்ஸில் பார்த்தா இந்த முடிக்கிறவருங்கிறது இருக்குல்ல, பர்ஃபெக்டர். இந்த விசுவாசத்தை தொடங்குறது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட விசுவாசத்தை ஒரு பிரிஸ்டின் லெவல், ஒரு பர்ஃபெக்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கிறவன் அவர் தான், ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போது ஈவன் இந்த விசுவாசம் நீங்களா நானா விசுவாசத்தை உயர்த்திக்கணும், விசுவாசத்தை அதிகப்படுத்திக்கணும், அவரை நோக்கி பார்த்தா போதும். இப்போ விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா, உங்களை நோக்கி பார்க்குறதில்ல, என்னையை நான் நோக்கி பார்த்தேன்னா, there is a common saying, flesh stinks. மாம்சமானது ஒரு மாதிரி தான் இருக்கும். என்னைக்கு அவரை நோக்கி பார்க்குறோமோ அப்போ தான் அவர் மாதிரியாக மறுரூபமாகவும். இப்போ மரியா மார்த்தா தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? யாருமே இருக்க முடியாது இல்லையா? ஏசு கிறிஸ்து வர்றார். மரியா என்ன பண்ணாங்க, மார்த்தா என்ன பண்ணாங்க? அவங்க பண்ணின காரியம் அவங்க ஏசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தாங்கங்கிறதுக்கு வெளிப்பாடு. சரிங்களா? ஒரு அம்மா பார்க்குது, ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, ஒரு உறவினர் வந்திருக்காரு, ஒரு டயர்டான ஒரு நபர் வந்திருக்காரு. இதெல்லாம் உண்மைதான். சகலத்தையும் பரலோகத்தில் திறந்துட்டு அவர் ஒரு மனுஷனாக வந்தார். தேவகுமாரன் இங்கே வந்தப்ப ஒரு மனுஷனாக வந்தார். இந்த அம்மா பார்த்தது அவரை ஒரு மனுஷர், ஒரு டயர்டான மனுஷர், வீட்டுக்கு வந்திருக்க ஒரு விருந்தாளி, இப்படி தான் பார்க்குது. அந்த இன்னொரு அம்மா எப்படி பார்க்குது? இவர் மனுஷ ஃப்ளஷில் இருந்தால் கூட அவரை தேவகுமாரனாக பார்க்குது. காட் இன் ஹியூமன் ஃப்ளஷ், தேவனே மனுஷனாக இருக்கிறத அந்த அம்மா பார்க்குது. அப்போது மனுஷனாக பார்த்த அம்மா அவருக்கு ஒரு காஃபி டீ கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுது, அவரை ரெஃப்ரெஷ் பண்ண ட்ரை பண்ணுது, அவருக்கு கொடுக்க ட்ரை பண்ணுது ஒரு அம்மா. இன்னொரு அம்மா அவர் பாதத்தடியில் உட்காந்துட்டு அவர்கிட்ட எடுக்க பார்க்குது. எது அவருக்கு பிரியங்க? அவருக்கு கொடுக்கறது பிரியமா, அவர்கிட்ட எடுக்கிறது பிரியமா? எடுக்கிறதான் பிரியம். இப்போ நீங்கள் அவருக்கு பிரியமான பிள்ளைனா என்ன பண்ணணும்? போய் வேணுங்கிறதெல்லாம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க, அவர் ரொம்ப சந்தோஷமாக கொடுப்பார். இந்த மனுஷத்தனமாக பார்க்குறதுக்கும் பிப்ளிக்கல் டேர்ம்ஸில் பார்க்குறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். நீங்கள் போயிட்டு உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட, மச்சான் ஒரு 100 ரூபா கடன் கூட, இப்படி ஏற இறங்க பார்ப்பாங்க. இப்போ தான் நான் மேடம் பாஸ்டரை பற்றி சொன்னாங்க. சரி, ஏதோ முதத்தோட கேட்குறான் ஒரு 100 ரூபா. திருப்பி வந்து கேட்கும்போதே தலையை சுரண்டிட்டு கேட்பாங்க. அவன் ஒன்றும் இல்லைடா, கட்டுக்கட்டாக பைசா இருந்தால் கூட என்ன சொல்லுவான், ஒன்றும் இல்லைடா, இவன் ஒருத்தன் விருந்து மருந்து 3 நாளைக்கு. இதெல்லாம் உலகத்தரமான டேர்ம்ஸ் இல்லைங்களா? போன வாரம் மேடம் பேசின மெசேஜ் எத்தனை ஞாபகம் இருக்கு? மேடம் பார்த்துக்கங்க, ஒருத்தர் கூட கை தூக்கல. போன வாரம் மெசேஜ் கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக இருந்துச்சு. என் பாப்பாலாம் உட்காந்துட்டு ஐயோ அப்படின்னு கூச்சப்பட்டு இருந்துச்சு. அழகான பெண், சமாரிய ஸ்திரீ, ஞாபகம் இருக்கா? இப்போது இந்த மரியா மார்த்தா எப்படி பார்த்தாங்கன்னு பார்க்குறோம்ல. நான் சொன்னேன்ல, கொடுக்கும் பொழுது அவருக்கு இருக்கிற திருப்தியோட அவர்கிட்ட வந்து எடுக்கும் பொழுது அவருக்கு திருப்தி. ஏன்னா அப்போ தான் அவரை நம்ம தேவனாக பார்க்குறோம், அவரை மனுஷராக பார்க்காம. இப்போது அந்த படம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஏசு கிறிஸ்து யூதேயிலேருந்து கலிலேயா போகிறார். அப்போ சமாரியா வழியாக போகிறார். பொதுவாக யூதர்கள் சமாரியா வழியாக போக மாட்டாங்க, போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரூட் பாருங்கள், டைரெக்டாக யூதேயிலேருந்து கலிலேயா போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்குது. அப்போது அவர் டைரெக்டாக போகாமல் சுற்றி சமாரியா வழியாக போகிறாருன்னா என்ன அர்த்தம்?
அங்கே ஒரு பெண்ணுக்கு தேவை அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. ஒரு தேவ மனுஷன், எங்கேயோ இருக்க ஒரு விதவை, இந்த ஒரு குச்சியை பொறுக்கிட்டு இருக்கேன், ஒரே ஒரு நேரம் எனக்கு என் பிள்ளைக்கும் சாப்பாடு சமைச்சு சாப்பிட இருக்குது, அவ்வளோதான். எங்கேயோ போகிறது அந்த தேவ மனுஷன் சாப்பிட்றதுக்கு இல்லை, அந்த பெண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் போஷிக்கிறதுக்கு. இங்கே இவர் சுற்றி போக வேண்டிய ரீசன் என்ன? கடாரியன் டெமானிக் ஒருத்தன் வந்து பல பொல்லாங்குகள் பிடிச்சிருக்க ஒரு மனுஷன், கத்தி கதறிக்கிட்டு இருப்பான், படகு போகவே முடியாது, பயங்கர கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இவர் அங்கே போனது என்ன? அந்த ஒரே ஒருத்தனை குணப்படுத்துறதுக்கு. இன்னைக்கும் தேவை நோக்கி பார்க்குற யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களை கடந்து அவரால் போகவே முடியாது. ஒருத்தன் சும்மா அவரை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கான், திரும்பி பார்த்து தம்பி வாடா இன்னைக்கு நான் உன் வீட்டில் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாரு. தேவையா வாஞ்சியா ஒரு எதிர்பார்ப்போட நோக்கி பார்க்க ஒருத்தர் கடந்து போகவே முடியாது. இப்போ ஒரு சமாரியா வழியா போகிறார். மேடம் சொன்னாங்களா, இப்போ ஒரு போனோன்னே மனுஷர் தான் இல்லையா, சகலத்தையும் திறந்துட்டு வந்தார் பார்க்குறோம். இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றே உட்கார்ந்தார். அப்போ அவருக்கு டயர்டாக இருந்துச்சு. ஹீ நீட் சம் நரிஷ்மெண்ட். அதனால் என்ன பண்ணாங்க, சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். சரி, ரொம்ப டயர்டாக இருக்காரு, நடக்கக்கூட முடியலை நம்ம மாஸ்டர்னால, நம்ம போய் எதாவது வந்து கொடுக்கலாம். திருப்பி வந்து பேதுரு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்கிறாரு, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அங்கே ஒரு அம்மாட்ட உட்காந்து அந்த அம்மாவுக்கு வெளிப்படுத்தினார் இல்லையா, தட் மேட் ஹிம் ரீஎனர்ஜைஸ், பேட்ரி ரீசார்ஜ் ஆகி ஃபுல்ஃபில் ஆகி நல்லா உட்காந்துருக்கார். தம்பி இந்த சாப்பாடுலாம் எனக்கு வேணாம், என்னோட பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஒரு போஜனம் இருக்குது, நான் சாப்பிட்டு ஃபுல்ஃபில்டாக இருக்கேன். இன்றைக்கும் நீங்களும் நானும் அவருக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னா என்ன தான் பண்ணணும்? போய் அப்பா எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம். கஷ்டமான காரியமாங்க? ரொம்ப சிம்பிள். போக வேண்டியது, கேட்க வேண்டியது, சந்தோஷமாக தருவார். அவருக்கு நீங்கள் கொடுக்க பார்த்தீங்க, அவருக்கு ஏதாவது செய்ய பார்த்தீங்க, இப்போ ஊழியம் செய்யணும்னு சொல்லுவோம்ல, இதுவே அவர்கிட்ட பெற்றுக்கிட்டு நிறைவாக ஓவர்ஃப்ளாயை தழும்பி வெளியில் வரணும். அப்படி இல்லைன்னா அதுவே பாரமாக இருக்கும் ஒரு காரியம் செய்கிறது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மியூசிஷியன்ஸ் பிரதர்ஸ் வர்றாங்க, எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். சனிக்கிழமை 6 மணிக்கு யூத் வர்ஷிப் தொடங்குது, 6லேருந்து 8:30 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். 8:30க்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு ஷார்ட் பிரேக் எடுப்பாங்க. திருப்பி பாஸ்டரும் நானும் வந்து வர்ஷிப் ப்ராக்டிஸ் தொடங்குச்சுன்னா நைட்டு 12 மணி. அது முடிஞ்சக்கப்புறம் சில சமயம் ஃபைன் டியூன் பண்ணுறேன்னு அவங்க மட்டும் இருப்பாங்க, நம்ம தயா பிரதர் அகிலன் பிரதரும். அரௌண்ட் 2 நைட்டு போவாங்க, காலையில் 8 மணிக்கு முன்னாடி அங்கே இருக்கணும். சரி, சர்ச் முடிச்ச உடனே நான்லாம் வயிறு பசிக்குன்னு ஓடி போகிறேன் பசங்களை கூட்டிகிட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா மதியானம் 1 மணி வரைக்கும் அடுத்த வாரத்துக்கான ப்ராக்டிஸ் இருக்கும். ஹவு இஸ் இட் பாசிபிள்னா, யூ ஹாவ் டு சிட் அட் ஹிஸ் ஃபீட். அவருடைய பாதத்தண்டையில் உட்காந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து எனர்ஜைஸ் பண்ணி ஃபுல்ஃபில் ஆகி நிறைஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆகி போகணும். அப்படி போனால் தான் இட் கேன் பி லாங் லாஸ்டிங். அப்படி இல்லைன்னா யூ வில் பி ஓன் அவுட், ரொம்ப டயர்டாக இருவீங்க, உங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும், அதை ரொம்ப நாள் நிறைவேற்ற முடியாது. அதனால தான் அவரை நோக்கி பார்க்கணும், உங்களுக்குள்ளேயே பார்த்துக்கக்கூடாது. எனக்கு விசுவாசம் இருக்கா, எனக்கு போதுமா, நான் இதை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு தகுதியாக இருக்கேனா, இது எதுவுமே அவசியம் இல்லை. அவரை நோக்கி பார்த்தா மட்டும் போதும். இந்த விசுவாசங்கிறது அவர் கொடுக்குற ஒரு டெஃபினிஷன் கிடையாது, நம்ம எடுத்துக்கிற டெஃபினிஷன். அவருடைய ஆடையை தொட்ட மாத்திரத்திலே குணமாவேன்னு ஒரு அம்மா சொன்னிச்சு. ஹே, என்னப்பா இது? அவர்கிட்ட பெர்மிஷன் கூட கேட்கல, தொட்டால் வல்லமை புறப்பட்டது. அவர் கேட்க வேண்டியது இருக்கு, யார் பையனை தொட்டது? எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது, இங்கே போய் யார் தொட்டதுன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ஏன்ட்டேருந்து வல்லமை புறப்பட்டது. அப்பவும் எதுக்காக அவர் சொன்னார் அப்படின்னா, அந்த பெண் என்கிட்ட திருடிட்டு போயிட்டான்னு நினைக்கக்கூடாது. திரும்பி பார்த்து மகளே அப்படின்னு தமிழில் சொல்லியிருக்கோம், அதோட ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா பட்டுப்பிள்ளை செல்லத்தங்கம் கொஞ்சி ஒரு சின்ன குழந்தைய கொஞ்சிற டேர்மில் போடா நல்லா சந்தோஷமா இரு. மோசேக்கு என் முகத்தை நீ பார்க்க முடியாதுன்னு பின்பகத்தை காமிச்ச தேவன் இங்கே ஒரு அம்மா விசுவாசத்தோடு தொட்டால் திரும்பி பார்த்து முகத்தை காமிச்சு போயிட்டு வாடா ராஜாத்தி நல்லா இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு.
இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்கும் இடையில விசுவாசத்தை ஒரு பேரியராக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனால தான் இத்தனை பார்த்தோம். விசுவாசத்தை தொடக்கிறவரும் பர்ஃபெக்ட் பண்ணுறோம் அவர் தான். நம்ம அவர் எப்படி பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் விசுவாசம் ரைஸ் ஆகுது. அவர் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் உங்களுடைய ப்ரொவைடரா, உங்களோட ரட்சகரா, உங்களுடைய சகலமாகவும் நீங்கள் அவரை பார்க்கலாம், நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. சரிங்களா? அடுத்து ப்ரேயர். இந்த அவர்கிட்ட இருக்கிறத பெற்றுக்கொள்ள முடியும்னா ஃபஸ்ட் ஃபெய்த் பார்த்தோம், அடுத்து ப்ரேயர். இந்த ப்ரேயர்னு சொல்லும்போது சில சமயம் நம்ம பாஸ்டரல் டீமோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஃபெலோஷிப் பண்ணும்போதோ ஒரு மிட் வீக் பைபிள் ஸ்டடி ப்ரேயர் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வல்லமையாக ப்ரேயர் பண்ணார். நம்ம ப்ரேயருக்கு ரேட்டிங் கொடுப்போம் கரெக்டாக. ஒரு பயங்கரமாக ப்ரேயர் பண்ணார். இப்போது ஒரு விஜய் டிவியில் பேச்சு போட்டியில் ஜெயிச்ச ஒரு நண்பர் என்கிட்ட வந்து பேசுகிறார். என் பையன் என்கிட்ட வந்து கலோக்கியல் தமிழில் என்கிட்ட பேசுகிறான். எந்த இடத்துல என் ஹார்ட் பபிள் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் பயங்கர தெளிவாக, பயங்கர ஞானவானா, பயங்கர சூப்பராக பேசக்கூடிய ஒருத்தர் பேசுகிறது என்னை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என் பையனோ பொண்ணோ என்கிட்ட பேசும் பொழுது. கரெக்டாக? நீங்கள் உங்கள் அப்பாட்ட பேச போகிறீங்க, ப்ரேயர் என்ன அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்க போகிறீங்க. நான் நல்லா ப்ரேயர் பண்ணுறேன்னா, அவரை மாதிரி நான் ப்ரேயர் பண்ணுறேன்னா, உங்களோட அப்பா நீங்கள் போய் என்ன பேசுகிறீங்களோ பொத்தக்கான்னு. மறுபடியும் சொல்கிறேன், என் குழந்தைகளோட வயசு 16 பெரிய பிள்ளைங்க. என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, ரொம்ப முக்கியமான இடத்தெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். அதில் முதல் என் பையன் பொண்ணு கிறுக்குனது அதுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்டை இன்னும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஏன்? இட் கிவ்ஸ் மீ அ ஜாய் டு லுக் அண்ட் டு இட் அண்ட் செரிஷ். உங்களோட அப்பா நீங்கள் போய் பேசுகிறீங்க, வேற ஒரு பிரதர்கிட்ட லீடர்கிட்ட அப்ரூவல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னைக்கு திரைச்சிலை 2ஆக கிழிக்கப்பட்டதோ அன்னைக்கு அவர் நீங்கள் நேராக வரலாம், பார்க்கலாம், பேசலாம் எதிர்பார்க்குறாரு. சரிங்களா? இன்னைக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. மத்தேயு 7:7 கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும். எப்படி கேட்கணும்? உங்களுக்கு எப்படி கேட்கணும்னு தோணுதோ. நீங்கள் பிள்ளை. இஸ்ரவேலர் எகிப்தில் அழிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருந்தப்ப அவர்கள் முனகல் அப்பா முடியலை அப்படின்னு சொன்னது பிரேயரா? ஆனால் அங்கே போய் எட்டுச்சா இல்லையா? அவர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தாரா இல்லையா? அதாவது ஈவன் ஒரு முனகல் முடியலையே, நீங்கள் கடந்து போகிற பாதை மற்றவங்களுக்கு விளங்குதோ இல்லையோ அவருக்கு தெரியும். உங்களால் என்னதான் முடியும்னு அவருக்கு தெரியும். நீங்கள் கூப்பிட்டா மட்டும் போதும், கண்ணை மட்டும் அசைச்சா போதும், வர்றதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். கூப்பிட்றதுக்கு நீங்கள் ரெடியா? ஜஸ்ட்டு கேளுங்க. இதுலேயும் சில சமயம் நம்ம இந்த ப்ரேயரை ரொம்ப ஹோலியாக டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம். தேசத்துக்காக கேட்கணும், பெரிய அற்புதங்களுக்காக கேட்கணும். அப்போ சில சமயம் நம்மளுக்கே கேட்குறது, நான் ரொம்ப சுயநலவாதியோ செல்ஃபிஷ் ஃபெலோவோ அப்படி கேட்கக்கூடாதோ அப்போல்லாம் சில சமயம் நம்மளுக்கு தோணலாம். சரிங்களா? அது போகிறதுக்கு முன்னாடி இந்த பிலிப்பியர் இந்த கேட்குறது என்ன கேட்கணும்னு சொன்னேன்ல, ஒரே ஒரு டேர்ம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எதை பற்றியும் கவலை இல்லை. என்னோட அப்பா, உலகமே எனக்கு எதுக்கு இருந்தா என்ன, என் அப்பா என் கூட இருக்கார், நான் கேட்குறேன், அவர் செய்வார். அவரை நீங்கள் நோக்கி பார்த்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டால் மட்டும் போதும். ஒரு லண்டன் இல்லை அந்த யூரோப் கண்ட்ரியில் ஒரு பாஸ்டர், அவர் வந்து ஒரு இவாஞ்சலிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அவர் பல இடத்துக்கு போய் ப்ரீச் பண்ணக்கூடியவர். அவர் ரொம்ப டிசிப்ளின், நம்மள மாதிரிலாம் கிடையாது. 8 மணி சர்ச்சுனா 8:10. ஈவன் நம்ம தப்பு கிடையாது. ஜென்ரலாகவே ஸ்கூலுக்கு ஒரு ஆனுவல் டே அப்படின்னு போய் பார்த்தா 1/2 மணி நேரம் கழிச்சு தான் தொடங்குது. நம்மளோட ஸ்டாண்டர்ட் வேறு. அவர் இந்த நேரத்துக்கு இருப்பேன்னா அந்த நேரத்துக்கு இருப்பார். அந்த மாதிரி அவங்க போயிட்டுருக்காங்க. கப்பல் போகிறது ஒரு இடத்துல நிற்குது. என்னன்னு கேட்டால் மிஸ்ட் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தூரம் தெரியாது, பனிப்பாறை எதாக இருந்தால் முட்டிடுவோம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கப்பல்லே அவர் முழங்கால் போடுறாரு. ஒன்றும் கேட்கல, அப்பா நான் எப்பொழுதும் ஒரு நேரத்துக்கு வரேன்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு வந்துடுவேன். இப்போது இந்த மிஸ்ட் எங்களை மறைச்சிட்ருக்கு, இதை விலகு பண்ணுங்கப்பா, நாங்கள் நேரத்துக்கு போகணும். அவ்வளோதான். இப்போ பெருசாக எதுவும் இல்லை. அப்படி சொல்லிட்டு ஏந்திரிக்கிறார். இவர் ஏந்திரிக்கிறாரு. அப்போ தான் அந்த கேப்டன்
மொட்டிக்கால் போட போகிறாரு. நான் பேசிட்டேன் எங்கள் அப்பா, அவர் ஆல்ரெடி கேட்டுருவார், நீ அடிஷ்னலாக ஒன்றும் பண்ண வேணாம். அப்போது see the amount of faith and the love that he knows his father has on him. நம்ம தேவன் மேலே எவ்வளோ அன்பு இல்லை, என்னோட அப்பா என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கார். நான் கேட்டேன், அவர் செஞ்சுருவார், பெருசாக ஒன்றும் அழட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு நீ புறப்படலாம் அப்படின்னு புறப்பட்டு வாங்கலாம். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, அலட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட்டு போய் கேட்கணும். இப்போ நான் சொன்னேன்ல, சில டெஃபினேஷன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப புனிதப்படுத்தி இரவு முழுதும் விழித்திருந்து ஜெபிக்கவில்லை என்றால் நீ பாவம் செய்கிறவனாக இருக்கிறாய். இந்த சென்டென்ஸு நான் ஒரு பெரிய பாஸ்டர் நினச்சி அவரோட மெசேஜஸ்லாம் கேட்டு அதிலேருந்து ஜூஸஸ் எடுத்துக்கலான்னு அது கேட்டது. ஐயோ அப்படின்னு வாங்கின மெசேஜெல்லாம் ஓரம் கட்டினேன். ஏது பாரமாக இருக்கோ அது நம்மளோட அப்பாட்ட இருந்து இல்லை. அவரோட சுமை எப்படி இருக்கும்? லகுவாக இருக்கும். பரிசேயர் சதுசேயர் அவங்க எல்லா சுமையும் உங்கள் மேலே வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் கேட்டிங்கன்னா இது என் அப்பா இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். கரெக்டாக? இப்போ இந்த யாபேஸ் 1 நாளாகம் 4:9-10 ஒரு ப்ரேயர். என்ன பயங்கரமாக ப்ரேயர் பண்ணிட்டார் அப்படின்னு பாருங்கள். யாபேஸ் தன் சகோதரர் பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். யாருக்காக மட்டும்தாங்க அவன் வேண்டியிருக்கான்? அவனோட குடும்பம், அவனோட செழிப்பு, என்னோட எல்லையை பெருசாக்குங்க, என்னோட லேண்டு இங்கிட்டு கொஞ்சம் பக்கத்தில் இங்கிட்டு ஒரு ஏக்கர் வாங்குற மாதிரி பண்ணுங்கப்பா, ஒரு பிரச்சனை எனக்கு வரக்கூடாதுப்பா, என் கூட இருங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. இவன் தன் சகோதரர் எல்லாவற்றையும் பார்க்கணும் கனம் பெற்றவனாக இருந்தானா. என்ன தான் பண்ணிட்டான் பெருசா அப்படின்னா, ஆண்டவரை நோக்கி பார்த்தான். அப்பா எனக்கு இது வேணும்னு கேட்டான். என்ன பண்ணாராம் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஒரு கண்டிஷனும் கிடையாது. டே நீ எல்லா காரியமும் ஒழுங்காக பண்ணியா, பைபிள் படிச்சியா, ப்ரேயர் பண்ணியா, இது வேணுமா எடுத்துக்கோ. இன்றைக்கும் நீங்கள் எதாவது செய்யணும்னா உங்களுக்குள்ள வாஞ்சைய ஆவியானவர் ஆண்டவர் போட்டிருப்பார். நீங்களாக பெருசாக அலட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்னு தோணுதோ அதை கேளுங்க, அவர் தந்துடுவார். ப்ரேயர் இஸ் ஸோ சிம்பிள். உங்கள் அப்பாட்ட நீங்கள் போய் பேச போகிறீங்க. இதுக்கு யாராவது ஒருத்தர் டெஃபினிஷன் சொல்லி தரணுமா? இந்த ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க, ஒரு லெட்டர் எப்படி எழுதுறது, ஃப்ரம் டு, அந்த இதில் டேட் ஃபார்மேட் ஒழுங்காக போடலன்னு டேனிக்கு மார்க் குறைச்சி வச்சுருந்தாங்க. அப்படியா? உங்கள் அப்பாட்ட பேசுகிறதுக்கு யாராவது சொல்லி தரணுமா என்ன? இது பேசுங்க, இப்படி பேசுங்க. நீங்கள் பேச மாட்டீங்களான்னு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி தந்துட மாட்டோமான்னு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. போய் கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சரியா? கடைசியாக ஒரு காரியம், இதை சொல்லிட்டு இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். அபைட் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள். யோவான் 15:7 பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வெரி குட். கர்த்தருக்குள்ளே நான் நிலைச்சிருந்தேன்னா நான் கேட்குறதெல்லாம் நடக்கும். நான் கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்கேனா? மறுபடியும் நான் இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் மாம்சத்துக்காக. சில சமயம் நம்மளுக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பதில் தான் பேசிகிட்ருக்கோம். நான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறேனா? அதை எப்படி நான் கண்டுபிடிச்சிக்கிறது? யோவான் 15:5 ஜஸ்ட் 2 வசனத்துக்கு முன்னாடி சொல்லுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்போது ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த வைன், we are all branches. ஏதாவது ஒரு கிளை நான் பலன் கொடுக்கிறேனான்னு கவலைப்படுமா? இது ரொம்ப கஷ்டமான கேள்வியா? ஒரு கிளை, அந்த கிளை நான் பலன் கொடுக்குறேனான்னு வருத்தப்பட்ட மாதிரி இருக்கா? இப்போ ஒரு மரம் ஒழுங்காக பலன் தரல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த வேறு அந்த செடிக்கு நீங்கள் உரம் போடுங்க, தேவையான செய்வீங்க. இங்கே அந்த செடி யார்? ஏசு கிறிஸ்து. என்னைக்கு ஏதாவது ஒரு காரியம் நான் பண்ண முடியுதா, நான் பண்ண முடியலையா, நான் கரெக்டாக பண்ணுறேன்னா, நான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே நீங்கள் யாரோட ஐக்கியப்பட்டிருக்கீங்கிறத மறந்து போயிடுறீங்க. நீங்கள் கிளை,
அவர் தான் செடி, அவரோட தான் நீங்கள் அசோசியேட் ஆகிருக்கீங்க, எல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது, அது நம்பிக்கை. அவர் ஊரே எனக்கு எதுக்கு இருந்தா என்ன, அவர் என் கூட இருக்கார். என்ன கஷ்டம் இருந்தா என்ன, இப்போ நான் கஷ்டம் இருக்க மாதிரி தோணும், யோசேப்பு பல கஷ்டங்கள் மத்தியில் கடந்து போன மாதிரி தோணும், ஆனால் அவர் கூட இருந்தார். அவனுக்கு அது தெரியுது. எப்படி என்னுடைய தேவனுக்கு அகெயின்ஸ்டாக நான் உன் கூட வந்து தப்பு பண்ணுவேன்னு அவன் சொன்னான். அவன் கடந்து வந்த பாதையை பார்த்து புலம்பலை, ஐயோ இப்படி அப்படின்னு புலம்பலை. அவனுக்கு தெரியுது தேவன் கூடவே இருக்கார். ஸோ நீங்கள் இப்போ கடந்து போகிற பாதை முக்கியம் கிடையாது, உங்கள் கூட யார் வர்றா. ஸோ என் கூட நீங்கள் யார் கூட அசோசியேட் ஆகிருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய சுய செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் என்னால் முடியுமா, நான் அதை செஞ்சிட முடியுமா, நான் 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 பார்க்காம எல்லா விஷயத்திலும் அவர் மேலே சாஞ்சு இருக்குது. யோவான் ஏசு கிறிஸ்துக்கு பிரியமான சீடன் எப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருப்பான், அவரோட மார்பில் சாஞ்சிட்டு அவன் பேசாமல் இருப்பான். எல்லா பேரும் கஷ்டப்பட்டிருப்பாங்க, அடிக்கப்பட்டிருக்காங்க, நொறுக்கப்பட்டிருக்காங்க. பார்த்தா யோவான் மட்டும் அவர் சீலையில் ஏற்றப்படும் போது கூட அவர் பார்த்தா நம்மளை அடிச்சிருவாங்களோ, பேதரெல்லாம் ஓடி போனான். ஐயா இவரை பற்றி தெரியவே தெரியாது, சூடம் கொளுத்தி கூட சத்தியம் பண்ணுறேன், இந்த ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னான். ஆனால் யோவான் அவர் மார்பில் சாஞ்சிட்டு இருந்தவன் என்ன நடந்துற போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நிற்கிறான். இன்றைக்கும் நான் எப்படின்னு பார்க்காம அவர் இருக்கார், நான் அவரோட அசோசியேட் மட்டும் ஆயிருக்கேன் நீங்கள் நினச்சிங்கன்னா எதை பற்றியும் கவலை இல்லை. தேவன் அன்பானவர், சகலத்தையும் உங்களுக்கு செய்கிறதுல அவருக்கு பிரியம். என்னோட அப்பா எனக்கு எல்லாம் செய்கிறார், நான் என்ன வேணுமோ போய் கேட்டால் மட்டும் போதும், அவர் தருவார். என்னை பொறுத்து இல்லை, நான் எவ்வளோ நல்லவங்கிற பொறுத்து இல்லை, அவர் எவ்வளோ நல்லவர். ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல். அவர் சொன்ன காரியத்தின்படி அவர் எனக்கு செய்வார். ரொம்ப சிம்பிளான லைஃப், கிறிஸ்டியன் லைஃப். சரிங்களா? பி பிளஸ்ட்.